Hello everyone, welcome to our channel Learn and Grow. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா defects versus defectives. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First வந்து what is defect அப்படின்றத நம்ம பார்த்தலாம். Any non-conformity that doesn't meet customer requirement is called a defect. Okay. Apart from this, non-achievement of customer specified requirements in the product or services. Any product, part or services doesn't achieve acceptance of any of the quality characteristics like dimensions, functional, fitment, safety, testings, etc. It generates the defects. So ஒரு non-conformity அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷனை மீட் அவுட் ஆகாத எல்லா விஷயத்தையும் நம்ம non-conformityன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கஸ்டமர் ஸ்பெசிஃபைட் ரெக்யர்மெண்ட், அது ப்ராடக்டா இருக்கலாம் இல்லை சர்வீஸா இருக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை பார்ட்டோ இல்லை சர்வீஸோ அக்செப்டபிள்ஸ் லெவலுக்குள்ள இல்லாம இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கலாம் அப்படின்னா டைமென்ஷன்ல இருக்கலாம், ஃபங்க்ஷனலா இருக்கலாம், இல்லை ஃபிட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கலாம், சேஃப்டி ரிலேட்டடா இருக்கலாம், இல்லை டெஸ்டிங் ரிலேட்டடா இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கிறது நம்ம வந்து டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா presence of defect indicates that the product or services is not expected by the customer. There can be a more than one defects in a part or services. ஸோ presence of defect indicates அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல கஸ்டமரால் அக்செப்ட் பண்ண கஸ்டமர் சொல்லக்கூடிய ஒரு சில டிஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுவும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடுகள் உள்ள பொருட்களோ இல்லை வந்து சேவையோ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. Defect can be categorized into minor, major, critical based on the severity. Severity பேஸ் பண்ணி defect வந்து பாத்தீங்க அப்படின்னா minor, major, critical அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து categorize பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் அப்படின்னு பார்க்கறச்ச ஃபர்ஸ்ட் வந்து லென்த் அண்டர் சைஸ் ஆஃப் தி ஸ்கொயர் ராட் பை 0.5 mm அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டைமென்ஷன் ரிலேட்டட் டிஃபெக்ட் பிகாஸ் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனை விட அதோட வேல்யூ வந்து அண்டர் சைஸ்ல இருக்கு 0.5 mm அப்படின்றது சொல்லும். டென்ட் அப்சர்வ்ட் ஆன் தி பினியன் அவுட்டர் சைட். ஸோ டென்ட் வந்து பினியனோட அவுட்டர் சைடில் வந்து இருக்கு. இட்ஸ் ஆஸ்தட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ். EN1A அப்படின்ற மெட்டீரியலுக்கு புல் அவுட் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. EN1A புல் அவுட் டெஸ்ட் ஃபெயில்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ்டேக்ஸ் இன் தி சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஃபில்லிங். ஸோ சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு டிஃபெக்ட். இங்கே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா there are more than one defect in one particular process or product part or process or services. So half filled water can deliver to customers. This is also one of the defect because நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லா இருக்க வாட்டர் கேன் தான் வந்து we have to deliver to customer. அது வந்து ஹாஃப்ன்றப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா this is also one of the defect. ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃபெக்ட்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ a part or product or services said to be defectives if the defects presents in severe and affects its functionality. A product or services having defects is not suitable for use. A product or services is considered as a defectives if defect related to fitment, function, durability and safety is present. ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ்ல டிஃபெக்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபெக்ட் ப்ரெசன்ஸ் இது சிவியரா இருக்கிற விஷயத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். அந்த சிவியாரிட்டி வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்றது அப்படின்றது டிஃபெக்டிவ் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய ஒரு நான் கன்ஃபர்மன்ஸ்னால வந்து அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ யூஸ் பண்ணக்கூடிய முடியாத நிலை ஏற்படுறத நம்ம வந்து டிஃபெக்டிவ்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு ஃபிட்மெண்ட், ஃபங்க்ஷன், டியூரபிலிட்டி, சேஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மூலியமா வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து டிஃபெக்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதோட யூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்றப்ப நம்ம எக்ஸிஸ்டிங் பார்த்த எக்ஸாம்பிள் எப்படி டிஃபெக்டிவ்காக நான் சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். ஸோ லென்த் அண்டர் சைஸ் ஆஃப் தி ஸ்கொயர் ராட் பை 0.5 mm. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஃபெக்டிவ் இட்ஸ் a defective part because it is not as per the customer expected. அதே மாதிரி வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் அண்டர் சைஸா இருக்கு அப்படின்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்ட் அப்சர்வ்ட் ஆன் தி பினியன் அவுட்டர் சைட். இட் இஸ் நாட் நான் டிஃபெக்டிவ். ஓகேங்களா. ஸோ இது வந்து இதோட யூசேஜை வந்து தடுக்க போறது கிடையாது. இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி EN1A புல் அவுட் டெஸ்ட் அப்படின்றப்ப அந்த டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆனதுனால இட் இஸ் அ டிஃபெக்டிவ். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இன் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்றப்போ டிஃபெக்டிவ் தான். இது வந்து சப்போஸ் நான் வந்து மிஸ்டேக்ஸா இருக்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் if it is accepted. ஓகேங்களா.
half filled water can deliver to customer அப்படின்றப்ப it is a non defective தான். So because இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், half can இருந்தாலும் we can use the material கரெக்ட்டுங்களா. ஸோ இதனால வந்து இதை வந்து நான் டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபெக்ட் வர்சஸ் டிஃபெக்டிவ் வந்து நம்ம எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணணும்ன்றது நான் சொல்றேன். A single quality characteristics that doesn't meet customer specification is called defect. இதே சைடு டிஃபெக்டிவ் பார்க்கும்போது a complete product that doesn't meet customer specification அப்படின்றத நம்ம வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். Having defect doesn't mean that it can be used. ஸோ இந்த டிஃபெக்ட் இருந்தாலும் அது வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்ல முடியாது நம்மளால. பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபெக்டிவ் ஐட்டம் இஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள் அண்ட் கேனாட் பி யூஸ்ட். இந்த டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நம்மளால வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணவே முடியாதுன்றது தான் நம்ம வந்து டிஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அடுத்தது வந்து ஒன் சிவியர் டிஃபெக்ட் கேன் கிரியேட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். ஸோ ஒரு சிவியரான ஒரு விஷயம் சிவியரா ஏற்படக்கூடிய ஒரு நான் கன்ஃபர்மிட்டினால வந்து டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா a single defective product can have one or more defects out of which minimum one defect will be severe. ஸோ இதுல நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் மினிமம் ஒன் டிஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிவியரா இருக்கும். ஸோ டிஃபெக்ட் வர்சஸ் டிஃபெக்டிவ் அப்படின்றதுல பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி defect can be accepted by customer. Next வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து defective shall be rejected and never to be dispatched to customer. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா it can be accepted by customer. Defective வந்து பார்த்தீங்க அப்படின்னா it could not be able to dispatch to our customer without their approval. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா the term non-conformity அப்படின்ற term it is used to signify a defect. ஸோ non-conformity அப்படின்றத நம்ம டிஃபெக்ட்காக யூஸ் பண்றோம். Non-conforming அப்படின்றப்போ the term non-conforming it is sometimes used to signify a defect. Non-conformingன்றத நம்ம டிஃபெக்டிவ்காக நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ரிக்ஸஸ் நம்ம யூஸ் பண்றதுல டிபிஎம்ஓ டிபியூ எல்லாமே வந்து டிஃபெக்ட் மெஷர் பண்றதுக்காக வந்து we are using. டிஃபெக்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ மெட்ரிக்ஸஸ் லைக் பிபிஎம் பிபிபிபி பிபிடி அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is used for defective calculation. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா யூ கேன் கமெண்ட் இன் கமெண்ட் பாக்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஹேவ் அ நைஸ் டே.